So students, good afternoon. இன்னைக்கு physics of arc phenomenon இந்த டாபிக் ரிலேட்டடா பார்க்க போறோம். Actually this is starting of ஒரு நிமிஷம். Yes. So good afternoon, students. Today we are going to see about a topic in the 5th unit. This will give us a better understanding for the units 3 and 4. So we are going a little bit deep in circuit breakers here today. Physics of arc phenomenon அது மெயினா இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சர்க்யூட் பிரேக்கரை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம். ஏன்னா சர்க்யூட் பிரேக்கர்ல தான் அந்த ஆர்க்குங்கிறது ஃபார்ம் ஆகுது. அப்போ சர்க்யூட் பிரேக்கர் என்ன பர்பஸ் இதெல்லாம் நமக்கு கிளியரா இருந்தால் தான் we can go for the understanding of this. ஸோ யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம், சர்க்யூட் பிரேக்கர்னா என்ன உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்? நடராஜன் சார், சொல்லுமா, சர்க்யூட் பிரேக்கர்னா என்னவா? it is a device used to find the faulty part of the conductor and isolate it. தப்புமா. ஆக்சுவலாக நீங்கள் சொல்றது வந்து ரிலே அண்ட் சர்க்யூட் பிரேக்கர் கம்பைன்டு டெஃபினேஷன். இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். ரிலே தான் இன்டெலிஜென்ட் டிவைஸ். சர்க்யூட் பிரேக்கர்ல வந்து இன்டெலிஜென்ஸ் கிடையாது. அது த்ரெஷோல்டு வேல்யூ தாண்டிடுச்சா இல்லையா அதெல்லாம் இது செக் பண்ணாது. இது ஜஸ்ட் மேக்ஸ் ஆர் பிரேக்கிங் த சர்க்யூட், அவ்வளோதான். இது நமக்கு அந்த வேலையை பண்றது என்னது? ரிலே தான் என்ன பண்ணும்? சென்ஸ் பண்ணும் ஃபால்ட் கரண்ட்டை. எப்படி சென்ஸ் பண்ணும்? ஃபர்ஸ்ட் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரோ பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மரோ இருந்து இந்த கரஸ்பாண்டிங் எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் பண்ணி அதை கம்பேர் பண்ணும் நம்ம கொடுத்துருக்கிற த்ரெஷோல்டு வேல்யூ கூட. எப்போ அந்த த்ரெஷோல்டு வேல்யூ அதிகமாகுதோ, அதாவது ஃபால்ட் ப்ரொடியூஸ் ஆகுதோ, அந்த டைம்ல ஃபால்ட் கரண்ட் அதிகமாகும். அதை சென்ஸ் பண்ணி ரிலே வந்து அதில் இருக்கிற ட்ரிப்பிங் காயில் அது எனர்ஜைஸ் ஆகும். சம்டைம்ஸ் வி கால் இட் ஆப்ரேட்டிங் காயில். அப்போதான் நமக்கு இந்த சர்க்யூட் பிரேக்கரோட ஆப்ரேஷன் நடக்கும். சர்க்யூட் பிரேக்கர் மேக்ஸ் ஆர் பிரேக்ஸ் the circuit either manually or automatically and full load, no load and short circuit conditions. இந்த சைடு நீங்க பார்க்கறது ஆக்சுவலா ஒரு சர்க்யூட் பிரேக்கரோட பிக்சர். So definition of a circuit breaker: it's an equipment which is used to make or break a circuit either manually or even using remote control under normal conditions and also automatically under faulty conditions. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்க்யூட் பிரேக்கர். ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள். ஸோ இந்த சேம்பர்ஸ் இதில் வந்து மூவிங் மெம்பர் இருக்கு, ஃபிக்ஸட் கான்டாக்ட் இருக்கு. 2 கான்டாக்ட்ஸ் இருக்கும் மெயினாக. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஜஸ்ட் மியர் ஒரு ஸ்விட்சிங் ஆப்ரேஷன் தான். ஆனால் கொஞ்சம் பெரிய லெவல் ஸ்விட்ச். இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டொமஸ்டிக் ஸ்விட்சஸ்க்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? பட் டொமஸ்டிக் ஸ்விட்சஸோட ஆப்ரேஷன் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 220 வோல்ட் 5 ஆம்ஸ் அவ்வளோதான் இருக்கும். Whereas here you are going to operate in kilovolts and high ampere ratings. So in that
In that case, நம்ம யூஸ் பண்ற சர்க்யூட் பிரேக்கரோட கான்டாக்ட்ஸ் எல்லாமே ஹெவியா இருக்கும். அண்ட் நார்மலி க்ளோஸ்டா இருக்கும் இந்த சர்க்யூட் பிரேக்கர். ஜென்ரலா ஃபால்ட் இருக்கிறப்ப ஓப்பன் பண்ணி ஐசோலேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும், அப்பதான் நமக்கு ஆர்க் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்த்தோன்னே இது. ஸோ ஆர்க்னா என்ன, அந்த டெஃபினிஷன். So when the contacts of a circuit breaker are separated under fault conditions, an arc is struck between them. So எப்போ fault நடக்குதோ அப்போ என்ன ஆகுது, the contacts of the circuit breaker are separated. So நார்மலி க்ளோஸ்ட்னா இந்த இடத்துல கேப் இருக்காது, இது ரெண்டும் சேர்ந்து இருக்கும். ஸோ இது ஒரு சிங்கிள் கான்டாக்டா இருக்கும், சிங்கிள் கண்டக்டரா ஆக்ட் ஆகிட்டு இருக்கும், இது வழியா கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஃபால்ட் நடந்துருச்சு, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோம்னா என்ன ஆகுது, இந்த இடத்துல ஒரு ஏர் கேப் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இந்த சேம்பருக்குள்ளார இந்த இடத்துல ஒரு ஏர் கேப் இருக்கும். இந்த ஏர் கேப்ல தான் நமக்கு இந்த ரெண்டு கான்டாக்ட்ஸ்க்கு நடுவில் ஆர்க் ஃபார்ம் ஆகுது. The current is thus able to continue until the discharge ceases. So the production of the arc not only delays the current interruption but also generates enormous heat. இப்போ இந்த ஆர்க் என்ன டிஸ்டர்பன்ஸ் நமக்கு பண்ணுது மெயினா, இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணோம்னா என்ன பர்பஸ்க்காக ஓப்பன் பண்றோம், கரண்ட் ஜீரோ பண்ணணும், இந்த ரெண்டு கான்டாக்ட் நடுவில் கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடாது, அதுக்காக தான் இதை நம்ம ஓப்பன் பண்றோம். ஆனா இந்த ஆர்க் ஃபார்ம் ஆகுறதுங்கிறது என்னது, இட் இஸ் லிட்டரலி இட் சேஸ் தட் தேர் இஸ் ஸ்டில் சம் கரண்ட் ஃப்ளோ, இங்க கரண்ட் ஃப்ளோ போயிட்டு இருக்கு அப்படின்றது சொல்லுது. இப்ப நம்ம இந்த ஆர்க்கை கம்ப்ளீட்டா இல்லாம பண்ணாதான் நம்மளால இந்த கரண்ட் ஜீரோ பண்ண முடியும். இந்த கரண்ட் ஜீரோ பண்ணாதான் நம்ம இந்த சர்க்யூட் பிரேக்கரோட பர்பஸே சால்வ் ஆகும். சர்க்யூட் பிரேக்கரோட பர்பஸ் என்ன, நமக்கு இங்க இந்த ரெண்டு கான்டாக்டையும் பிரிக்கிறது மூலமா இது ரெண்டு கான்டாக்டுக்கு நடுவுல கரண்ட் ஜீரோ பண்ணணும். ஜீரோ பண்ணா என்ன ஆகும், ஸோ வந்து faulty part will get isolated from the healthy part. இப்ப நம்ம அந்த மாதிரி பண்ணல, கரண்ட் இன்டரப்ஷன் பண்ணல அப்படின்னா என்ன ப்ராப்ளம், ஒன்று enormous amount of heat generate ஆகுது, which may cause a damage to the system or to the circuit breaker itself. இந்த ஆர்க்கை நம்ம ப்ராப்பரா பண்ணாம விட்டோம்னா, இன்டரப்ஷன் பண்ணாம விட்டோம்னா என்ன ஆகும், இது அப்படியே மல்டிபிள் ஆகி இதனோட மேக்னிடியூட் இன்க்ரீஸ் ஆகி ஹீட் பெரிய லெவல்ல வந்து பஸ்ட் ஆகிடும். ஸோ சிஸ்டமும் டேமேஜ் ஆகும், சர்க்யூட் பிரேக்கரும் டேமேஜ் ஆகும். ஸோ ஒன் ஆஃப் த மெயின் ப்ராப்ளம்ஸ் இந்த சர்க்யூட் பிரேக்கர் என்னன்னா, டு எக்ஸ்டிங்விஷ் த ஆர்க் வித்தின் த ஷார்டஸ்ட் பாசிபிள் டைம். ஸோ இதுதான் நமக்கு ஒரு எஃபெக்டிவ் ஒரு எஃபிஷியன்ட் சர்க்யூட் பிரேக்கர் எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னா, within the shortest possible time we should be able to extinguish the arc completely so that it is not going to reach any dangerous value which is going to produce heat. Right. So here you're going to see an arc. So what is an arc? So here we are seeing in the picture this small yellow color sinusoidal curve like thing, this we call it as an arc. So what is it exactly? So it is defined here during the opening of the current carrying contacts in a circuit breaker. So when it is happening, when there is the opening of the current carrying contacts. What are the contacts? Fixed contacts and movable contacts of a circuit breaker. When they are opened,
the medium in between the contacts will become highly ionized. இப்போ என்ன ஆகுது, இந்த ரெண்டு கான்டாக்ட்க்கு நடுவில் இருக்கிற மீடியம் அயனைசேஷன் நடக்குது. We will see what is ionization in detail in the next 2 slides, which the interrupting current gets low resistive path. இதனால என்ன ஆகுது, இந்த இன்டரப்ட் ஆகிற கரண்ட்டுக்கு லோ ரெசிஸ்டிவ் பாத் கிடைச்சிருது. லோ ரெசிஸ்டிவ் பாத் கிடைச்சா என்ன ஆகும், இட் கண்டினியூஸ்லி ஃப்ளோ த்ரூ திஸ் பாத் ஈவன் when the contacts are physically separated. ரெண்டு கான்டாக்டும் இங்க செப்பரேட் ஆயிடுச்சு, இடத்துல சேர்ந்து இருந்தது, இப்ப ரெண்டும் செப்பரேட் ஆயிடுச்சு, ஆனாலும் கரண்ட் ஃப்ளோ இருக்குது இங்க. During the flow of current from one contact to the other path, it becomes heated so that it glows. This is called an arc. So because of the separation of these two contacts, what is happening here? Ionization occurs and heat is produced. So it forms a path where there is a current flow. And it also glows. எரிய ஆரம்பிக்குது. அதனால தான் அது yellow கலர்ல நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஆர்க். So this is called as arc. So do you understand what is the arc here? Right. So arc எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்குறோம். Whenever on load current, the contacts of the circuit breaker open. Suppose நமக்கு load onல இருக்கு அப்படின்னா load current flow ஆகிட்டு இருக்கும். அந்த டைம்ல when you open, there is a arc in the circuit breaker. அது ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இந்த ஆர்க்கை வந்து குவிக்கா இன்டரப்ஷன் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா ஆர்க் குவென்ச்சிங் டெக்னிக்ஸ், டிஃப்ரெண்ட் ஆர்க் குவென்ச்சிங் டெக்னிக்ஸ். அந்த ஆர்க்கை எப்படி சீக்கிரமா வந்து குவென்ச் பண்றது, அணைக்கிறது. ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு சி. அதுக்கு முன்னாடி இந்த அயனைசேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஆர்க் டெஃபினிஷன்ல பார்த்தோம், அயனைசேஷன்னால அந்த இடத்துல வந்து கரண்ட் ஃப்ளோ பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்றோம், கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்றோம். இப்போ அந்த அயனைசேஷன்னா என்ன? ஸோ ஒரு பர்டிகுலர் பிளேஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு அந்த ஸ்பேஸ் இப்போ பிட்வீன் த கான்டாக்ட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அந்த இடத்துல அயான்ஸும் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல சம் கேஸ் இருக்கு. அட் ரூம் டெம்பரேச்சர் என்ன இருக்கும், ஜென்ரலாக அல்ட்ரா வயலட் ரேஸ் இது எல்லாமே இருக்கும் நார்மலாக எர்த்தில் எந்த பிளேஸ்ல எடுத்தீங்கன்னாலும். ஸோ அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அண்ட் அயான்ஸ் இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கு. இதனால கண்டக்ஷனை வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது. அதனாலதான் அந்த இடத்துல கரண்ட் கண்டக்ஷன் இல்லாமல் இருக்கும் ஜென்ரலாக இந்த ரூம் டெம்பரேச்சர். ஸோ the gas molecules will be moving randomly. நார்மலாக ஏர் மாலிகூல் இப்போ ரூம் டெம்பரேச்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் கெல்வின்ல பார்க்கும்போது உங்களுக்கு 300 கெல்வின் இருக்கு அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாலிகூலோட மூவ்மெண்ட் ஸ்பீட் 500 meters per secondல மூவ் ஆகிட்டே இருக்கு. அண்ட் இட்ஸ் கொலைடிங் வித் each other molecules at the rate of 10 power 10 times per second. ஸோ இவ்வளோ ஃபாஸ்டா இந்த கொலிஷன் நடந்துட்டு இருக்கு between the air molecules. Generally it is happening, but the kinetic energy of the molecules is not sufficient to extract electron from the atom. So இன்னொரு மாலிகூல் கூட இன்டராக்ட் ஆகும்போது, கொலைட் ஆகும்போது அதனால எனர்ஜி எடுக்க முடியறது இல்லை. ஏன்? பிகாஸ் அதனோட கைனெட்டிக் எனர்ஜி கம்மியா இருக்கு. பட் if the temperature is increased, air will be heated, velocity is increased. ஸோ இந்த கண்டிஷன்ல என்ன ஆகுது, இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிருக்குது வெளியில. எதனால இன்க்ரீஸ் ஆயிருக்கு? இந்த ரெண்டு கான்டாக்டுக்கு நடுவுல இப்போ நமக்கு ஹை பொட்டன்ஷியல் இருக்கு. நம்ம ஓபன் பண்ண ட்ரை பண்ணும்போது அதுல கரண்ட் ஃப்ளோ இருந்துட்டு இருக்கு. ஸோ ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் அந்த பொட்டன்ஷியல் ஹையா இருக்கும்போது அந்த இடத்துல வந்து
ஆப்வியஸ்லி நமக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது, அந்த நடுவில் இருக்கிற மாலிகூல்ஸோட வெலாசிட்டி ஹீட் ஆனவுடனே இன்க்ரீஸ் ஆகுது. அதனால கொலிஷன்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா நடக்குது. So during this situation, some molecules are disassociated in the atoms. So இங்க வந்து disassociation நடக்குது. அப்படின்னா எலக்ட்ரான் கெயின் இருக்கு due to the collision. If this temperature is further increased, many atoms are deprived of the valence electron. இது இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும்போது என்ன ஆகுது, இந்த ஆட்டம்ல இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் குறைஞ்சு என்ன ஆயிடுது, இந்த கேஸ்ல வந்து அயான்ஸ் அதிகமாயிடுது. இந்த அயான் கேஸ் வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னா, அதாவது மாலிகூல்ஸா இருக்கும்போது என்ன இருக்குது, கம்ப்ளீட்டா வந்து க்ளோஸ்டா இருக்கு, வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து ஃபுல்லா இருக்கு. ஆனா இப்போ அயனைசேஷன் நடந்ததுனால என்ன ஆகுது, வேலன்ஸ் எலக்ட்ரான்லாம் குறைஞ்சிருச்சு, எல்லாம் அயான்ஸா மாறிடுச்சு மாலிகூல்ஸ்ல இருந்து. இந்த அயான்ஸா மாறும்போது என்ன ஆகும், because it gets converted into ions, this gas can conduct electricity because it is having free electrons. Free electrons நிறைய இருக்குது, so it can conduct electricity. This condition of any gas or air is called as plasma. So இதுதான் நம்ம பிளாஸ்மான்னு சொல்றோம். எந்த பிளாஸ்மான்னு சொல்றோம், இந்த condition on application of high potential, the molecules get ionized, so you get a lot of ions. This is called plasma. This phenomenon is called the thermal ionization of the gas. இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், தெர்மல் அயனைசேஷன் சொல்றோம். பிகாஸ் ஆஃப் திஸ் அயனைசேஷன் தான் என்ன ஆகுது, நமக்கு அந்த ஆர்க் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ அடுத்தது ஆர்க் எக்ஸ்டிங்ஷன் மெத்தட்ஸ். இப்போ நமக்கு ஆர்க் ஃபார்ம் ஆகுது, ஆர்க்னா என்ன இதெல்லாம் பார்த்தோம், என்ன கண்டிஷன்ல ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம், எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ this is the circuit breaker which is in a normally closed condition, which means the contacts are touching each other. When there is a fault, the contacts are opened, because of which the thermal ionization takes place. So what does this do? So the molecules here gets transformed into ions and they start conducting electricity, because of which the temperature increases. There is a current flow, there is an increase in temperature, because of which there is a glow of heat. This is called as arc. This is how the arc is formed. I hope we are clear up to this. Next we are going to see how do we quench the arc. இந்த ஆர்க்கை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றது, இந்த ஆர்க்கை கண்டினியூ பண்ண அலோவ் பண்ணக்கூடாது, ஸ்டாப் பண்றது, அதுக்கு என்ன ஃபினாமினன், that comes under arc extinction methods. எக்ஸ்டிங்க்ட்னா என்னது, மறையறதுன்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த ஆர்க்கை வந்து மறைய வைக்கிறது. And generally these two methods are followed. One is called the high resistance method, excuse me, and the second one is called the current zero method. So high resistance method na enna, இப்ப நம்ம current flow கம்மி பண்ணும், அதுதான் நம்ம பர்பஸ், அப்பதான் ஆர்க்கை இன்டரப்ட் பண்ண முடியும். So how do we do? So we can increase the resistance in the medium or the place where this arc or current is flowing. This is called a high resistance method. Once we increase the resistance, what will happen? Obviously, the current will reduce, because we know as per the Ohm's law, current is directly proportional to the voltage and resistance product. So consequently, the current will be interrupted or the arc is extinguished. ரெண்டும் ஒன்று தான். கரண்ட் ஜீரோ பண்ணாலே ஆர்க் எக்ஸ்டிங்விஷ் ஆகிடும், ஆர்க் மறைஞ்சிடும். இது எப்படி பண்றோம், ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ண போறோம்.
இதுல ஒரு problem or disadvantage, rather we call it, or how do we say, the enormous energy is dissipated in the arc. So we are going to dissipate large amount of energy. This is employed basically only for DC circuit breakers and low capacity AC circuit breakers. High capacity AC circuit breakers will go for the second method, which we will see later. So this one, increasing the resistance of the arc. So how do we increase the resistance? இப்போ நமக்கு arc formula என்ன, resistance R is proportional to rho L by A அப்படின்னு பார்த்துருக்கோம். So length is directly proportional. இப்போ நம்ம length increase பண்றோம் அப்படின்னா என்ன ஆகும்? Obviously நமக்கு resistance increase ஆயிடும். அப்போ arc கொஞ்சம் பண்ணிடலாம். இது ஒரு மெத்தட். ரெண்டாவது கூலிங். இப்போ இந்த கூலிங் தி ஆர்க் என்ன பண்ணுது? இட் ஹெல்ப்ஸ் இன் டீஅயனைசேஷன். எதனால ஆர்க் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம்? அயனைசேஷனால ஃபார்ம் ஆகுது. இப்போ டீஅயனைசேஷன் பண்ணா என்ன ஆகும்? ஆர்க் எக்ஸ்டிங்விஷ் ஆயிடும். ஹவு? பிகாஸ் the increase in the arc resistance. The efficient cooling may be obtained by a gas blast directed along the arc. So இந்த கூலிங் இன்னும் எஃபிஷியண்டா எப்படி பண்ணலாம்? இப்போ நம்மளே பார்க்குறோம், ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னா பண்ணலாம். தண்ணி எடுத்து ஸ்ப்ரே பண்ணுறோம், ஆர் கேஸ் பிளாஸ்ட் உங்களுக்கு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து பண்ணால் இன்னும் சீக்கிரமாக பண்ணுறோம். சேம் திங், சேம் பிரின்சிபல் இஸ் அப்ளைட் ஹியர். அடுத்தது reducing the cross section of the arc. So அந்த arc or current flow ஓட cross section வந்து reduce பண்றோம். So R is proportional to rho L by A. அதுல வந்து பாத்தீங்கன்னா A வந்து inversely proportional இருக்கு to resistance. So இப்போ இந்த ஏரியாவை increase பண்ணோம் அப்படின்னா then we can do this. How do we reduce? By passing through the narrow opening or by having smaller area of the contact. So in the area of cross section வந்து reduce பண்றோம் அப்படின்னா then the arc resistance will be increased. Splitting of the arc. இதுல என்ன பண்ணுவோம்னா இந்த கான்டாக்ட்ஸ் நடுவுல கொஞ்சம் பிளேட்ஸ் மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம் அந்த டைம்ல. அதனால என்ன ஆகும்னா இந்த ஆர்க்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகும். Once the arcs get splitted, then இந்த லெங்த் கம்மியாகும், இப்போ கூலிங் எஃபெக்ட் ஆகும், சீக்கிரமா நமக்கு கரண்ட் ஜீரோ வந்துடும். ஸோ இது ஒரு மெத்தட். அடுத்தது லோ ரெசிஸ்டன்ஸ் மெத்தட் ஆர் கரண்ட் ஜீரோ மெத்தட். இது வந்து செகண்ட் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தது ஹை ரெசிஸ்டன்ஸ் மெத்தட், இது வந்து கரண்ட் ஜீரோ மெத்தட். இது வந்து ஏசி சர்க்கியூட்ஸ்ல மட்டும்தான் யூஸ் பண்றோம். ஏன் ஏசியில மட்டும் யூஸ் பண்றோம்னா இப்போ நமக்கு ஏசி கரண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? பை நேச்சுரலாகவே நமக்கு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சைனசாய்டல் இதுல இருக்கும். இப்போ இந்த கரண்ட் ஜீரோ ஆகும் நேச்சுரலாகவே. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் டைமை தான் நம்ம மெயினாக இதில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கரண்ட் ஜீரோ ஆகும்போது என்ன பண்ணுவோம்னா பர்டிகுலரா we will increase the ரெசிஸ்டன்ஸ். அந்த இடத்துல அந்த மீடியமோட ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்றோம் எப்போ? இந்த கரண்ட் ஜீரோ வரப்போ. இதனால என்ன ஆகும்னா திரும்ப ஆர்க் ரீஸ்ட்ரைக் ஆகாது. ஏன்னா இங்க ஜீரோ இருக்கு, இந்த டைம்ல நம்ம பண்ணிட்டோம்னா திரும்ப இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கஷ்டம். Arc resistance is kept low until current zero where the arc extinguishes naturally. இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆர்க் வந்து நேச்சுரலா இந்த ஆல்டர்னேட்டிவ் ஃப்ளோ இதுல வரும்போது என்ன ஆகுது? It gets extinguished and it is prevented from restriking. ரீஸ்ட்ரைக் திரும்ப வர்றதுக்கு ட்ரை பண்ணும்போது ஆக முடியாது. எதனால? பிகாஸ் அந்த மீடியம்
அதனோட ரெசிஸ்டன்ஸ் டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதுல ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜ், திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டேர்ம் வி ஷுட் ரிமெம்பர். ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜ் அப்படின்னா என்ன? இந்த நேச்சுரல் கரண்ட் 0 வருது, இதுக்கப்புறம் திரும்ப இந்த இடத்துல எல்லாமே 0 ஆகணும். திரும்ப இந்த டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தோம்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அது கம்மியா இருந்ததுன்னா என்ன ஆகும்? திரும்ப ரீஸ்ட்ரைக் ஆகும், திரும்ப ஆர்க் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணும். That is what we are trying to do here. If immediately after the current 0, the dielectric strength of the medium between the contacts is built up more rapidly than the voltage. So இப்போ நம்ம dielectric strength of the medium increase பண்ணணும். எந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல எப்போ கரண்ட் 0 வருதோ அப்போ dielectric strength of the medium சீக்கிரமா இன்க்ரீஸ் பண்ணணும். எப்போ? எதை விட அதிகமா இன்க்ரீஸ் பண்ணணும்? இட் ஷுட் பி சச் தட் இட் இஸ் மோர் தேன் த வோல்டேஜ் அக்ராஸ் தி கான்டாக்ட்ஸ். அப்போ என்ன ஆகுது? தி ஆர்க்ஸ் ஃபெயில்ஸ் டு ரீஸ்ட்ரைக் அண்ட் கரண்ட் வில் பி இன்டரப்டட். ஸோ திஸ் இஸ் another method of arc interruption. Right. So we'll stop here.